வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சிங்கர் ஸ்டோரியில் இருந்தோம் 3 ரூம்பு. ஸோ அது மாதிரி அந்த டைமில் இருக்கும்போது நாங்கள் வந்து எப்படின்னா எப்போதும் எனி ஃபைனான்ஷியல் அந்த டைமில் வந்து வேலை கூட அந்த வருமானம் குறைவாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன செஞ்சாலும் ஓகே எப்படி எந்த இடத்துல செலவு பண்ணா பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பிள்ளைங்க 2 பேர், நாங்கள் 2 பேர், ஸோ 6 பேர். ஸோ அப்போ நாங்கள் படிப்படி நாங்கள் யோசிச்சு அதிலே ஒரே சம்பளத்தில் இது பண்ணிகிட்டே இருந்தோம். நான் வந்து கிளாக் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது என்னோட சம்பளம் வந்து அப்படியே கொஞ்சம் சேவிங்கில் போகும். ஸோ அடுத்தபடி வந்து நாங்கள் என்ன பண்ணோம், பிளான் பண்ணோம். ஓகே பிள்ளைங்க பெருசாகனா எப்படி விற்கணும், இல்லை நான் பிள்ளைங்களும் நாங்களும் ஒரே ரூமில் படுத்தோம். அம்மா அப்பா ஒரு ரூம் தான் அவங்க மிஷின். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவிங் பண்ணிட்டு அனாவசியமாக செலவு செய்ய மாட்டோம். அப்படியே பிள்ளைங்களுக்கு ஷாப்பிங் போனாலும் நான் வீட்டில் சமைச்சு சாப்பாடு எடுத்து காடியிலே ஊட்டிடுவேன். அப்போ அங்கே போனால் அவங்க வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் சிக்கனப்படுத்தணும். ஸோ அதுக்கப்புறம் சேவிங் வந்தோடனே டபுள் ஸ்டோரி வீடு வாங்கணும். ஸோ அந்த இதில் இருக்கும் பிள்ளைங்களுக்கு தனி ரூம்பு நாங்களாம் இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி பிளஸிங்குள்ளே வந்தோம். ஆனால் அதில் என்னன்னா நான் ஷார்ட்டாக முடிச்சேன்னா அதில் என்னன்னா முதல்ல வந்து டைட்டிங்ஸ் எவ்வளோ தான் நம்ம வருமானம் குறவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த டைட்டிங்ஸில் உண்மையாக இருக்கும். தேவனுக்கு கொடுக்கவே என்னோட அம்மா வந்து எங்களை அம்மா அப்பா வந்து அப்படிதான் சொன்னாங்க, என்ன காரணம் இருந்தாலும் கர்த்தரை கொடுக்கறது உண்மையாக கொடுத்துடணும். ஸோ நாங்கள் அதை நாங்கள் இது பண்ணோம். 2வது நாங்கள் எப்போதும் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன செஞ்சாலும் ஒருத்தர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன செலவு இருந்தாலும் இது செய்வோம். இன்னொன்று ஒவ்வொரு செலவும் நாங்கள் எல்லாருமே லிஸ்ட் போட்டு வச்சு ஓகே இதுக்கு நான் செலவு பண்ணேன், இதுக்கு செலவு பண்ணேன்னு சொல்லி நாங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதே பிள்ளைங்களுக்கும் இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இது மூலியமாக தான் நாங்கள் வந்து சிக்கனத்தை இது பண்ணி கடைப்பிடிச்சி இப்போ வந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கும்போது அப்புறம் 2020 வரும்போது பிள்ளைங்க ஸ்கூல் இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. யூனிவர்சிட்டி போகும்போது அப்போ நான் சொன்னேன் ஓகே இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, 50 வயசுக்குள்ளே நான் ஒரு பிஸ்னஸ் நான் இருக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு டீச்சிங் எனக்கு கேட்டார் என்ன ஒரு ட்ரீம். நான் சொன்னேன் எனக்கு டீச்சிங்கில் போகணுன்னு ஒரு விருப்பம் இருக்குன்னு. ஸோ அதை எனக்கு படிக்க வச்சாரு. ஆனால் அந்த படிக்கல கூட நாங்கள் லோன் எடுக்காம அதுவும் சேவிங் தான் சிக்கனமாக சேவ் பண்ணி படித்து வந்தோன்னே. ஸோ டீச்சிங் லைன் வந்தோன்னு வருமானம் கொஞ்சம் ஏறின பிறகு அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் அப்படி இருந்து அப்புறம் பிள்ளைங்க யூனிவர்சிட்டி லெவலில் போயிட்டோன்னே நான் என்ன பண்ணேன், நான் சொன்னேன் ஓகே இதுக்கப்புறம் எனக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸில் நான் செய்யணும்னு. அப்போ நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஃபைனான்ஷியலாக நம்ம ஸ்டேடியாக இருக்கிறோமான்னு. அப்புறம் பாஸ்டர் சொன்னார் ஓகே ஸ்டேடியாக இருக்கணும்னு சொல்லி. நான் அந்த டைமில் வந்து ஒரு வருமானம் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னே வந்து டீச்சிங்கில் இருக்கும்போது என்ன சொன்னால் அப்படி ஒரே வருமானத்தில் சமாளிச்சுட்டு வந்தோம். என்னோட சேலரி வந்து சேவிங்கில் போயிடுச்சு. ஸோ அப்புறம் அதே மாதிரி இருக்கும்போது பிஸ்னஸ்லேயும் இது பண்ணிட்டு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா 2 things. ஒன்று வந்து டைட்டிங்ஸில் உண்மையாக இருந்தோம். 2வது நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம். என்ன செலவு இருந்தாலும் நாங்கள் எழுதி போடுவோம். ஸோ இந்த இதில் எங்களோட இது இருக்கும்போது கடைப்பிடிக்கும் போது நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கணும்.